அரதனகுப்தன் காவிரிப்பூப்பட்டினத்தைச் சேர்ந்த வணிகன். அவர் மதுரைப் பெண்ணை திருமணம் செய்து மதுரையில் வாழ்ந்து வந்தார். அரதனகுப்தனின் தங்கை மற்றும் மாமன் தங்கள் மகள் ரத்னாவளியை அரதனகுப்தனுடன் திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். ஆனால் அவருக்கு ஏற்கனவே மனைவி இருப்பதால் அதனை எப்படி கூறுவது என்ற தயக்கத்தில் இருந்தனர். அதே நேரம் எதிர்பாராத வகையில் அரதனகுப்தனின் தங்கை, மாமன் இருவரும் இறந்து விட்டனர். தகவல் வந்ததும் அரதனகுப்தன் காவிரிப்பூம்பட்டினத்தைச் சேர்ந்து இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டார். பின்னர் தாய் தந்தையை இழந்த ரத்னாவளியை தனியாக விட்டு வர மனமில்லாமல் தன்னுடன் மதுரை அழைத்து வந்தார். மதுரையிலிருந்து திரும்பும் வழியில் திரும்புறம்பயம் என்ற இடத்தில் அரதனகுப்தன் மற்றும் ரத்னாவளி ஒரு புன்னைவனத்தில் தங்கி உறங்கினர். அங்கு சிவலிங்கம், ஒரு வன்னிமரம், அருகில் கிணறு இருந்தது. அடுத்த நாள் காலை அரதனகுப்தன் பாம்பு கடித்து உயிரிழந்திருந்தார். இதைக் கண்ட ரத்னாவளி அழுதாள். அப்போது அவ்வழியாக வந்த திருஞான சம்பந்தர் விபரம் கேட்டு அவளது துயரை உணர்ந்து சிவனை வேண்டினார். சிவபெருமான் திருஞான சம்பந்தரின் வேண்டுகோளை ஏற்று அரதனகுப்தனுக்கு மீண்டும் உயிரளித்தார். பின்னர் அவனை நோக்கி ரத்னாவளிக்கு தாலி கட்டி மனைவியாக ஏற்று மதுரை அழைத்து செல்லும்படி உத்தரவு செய்தார். அரதனகுப்தன் ரத்னாவளியை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு சாட்சி வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் மட்டுமே. திருமணத்துடன் மதுரை வந்தார். இதைக் கண்ட முதல் மனைவி கோபமடைந்தாள். ரத்னாவளி நிகழ்வுகளை விளக்கியும் அவள் நம்பவில்லை. வழக்கு அரசனிடம் சென்றது. சாட்சி யார் என்று கேட்டபோது ரத்னாவளி வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம்தான் சாட்சி என கூறினாள். அனைவரும் சிரித்தனர். முதல் மனைவியும் கேலி செய்து, அந்த சிவலிங்கம் சாட்சி சொல்ல வருமா என கேட்டாள். சபையில் கூனி குறுகி நின்ற ரத்னாவளி அழுது புலம்பினாள். ரத்னாவளி அழுகையில், இது என்ன சோதனை? என் நியாயத்தை யார் நிரூபிப்பார்கள் என்று வலிகொண்டு கதறினாள். அப்போது நாங்கள் சாட்சி என்று ஒரு குரல் கேட்டது. அனைவரும் பார்த்தால் சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு ஆகியவை சாட்சியாக வந்தன. அப்போது ஈசன் தோன்றி, இவர்களின் திருமணம் உண்மை, இது சாட்சியாக இவை மூன்றும் என் சன்னதியில் இருக்கும் என்று கூறி அருள்வாக்கு அளித்து மறைந்தார். இந்நிகழ்வை நினைவு கூற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வரர் சந்நிதியின் வெளிப்பிரகாரத்தில் இன்றும் வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் உள்ளன. மேலும் திருமணம் நடந்த திரும்புறம்பயம் கோவிலில் உள்ள சிவன் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் கும்பகோணத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.